ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகலேருந்து போனவர் தான் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தவர். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்தார்ல, அது வந்து அம்மா சிறைக்கு போகும்போது அவர் இருப்பார். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரேஸில் வந்து நயினா நாகேந்திரன் வந்ததாக சொல்கிறாங்க. சசிகலாவோட சாய்ஸ் தான் ஓபிஎஸ், அம்மாவோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் சொல்கிறாங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் முதலமைச்சராக இருப்பார். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா தவறி போச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக இணைஞ்சார். திருப்பி பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2019 வந்து சிந்திச்சு பார்த்தாரு. ஸோ அப்படியே வந்து காலம் கடத்திட்டே இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வர தயாராக தான் இருக்காரு. எதனால வரலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சின்னம் கொடி பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, கரவேட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சுட்டார். ஆனால் வந்து சசிகலா பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே வந்து சின்னம் கொடிலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிமுக இணைஞ்ச சசிகலா உள்ள வந்துட்டானா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும்ன்ற மாதிரி நயினா நாகேந்திரன் யோசிச்சிருக்கதா சொல்றாங்க. அதனால தான் அதிமுக இணையில. இப்போ ஓபிஎஸ் சின்னம் கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டு எப்படி காலி பண்ணாரோ அதே மாதிரி வந்து சசிகலா காலி பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ணல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ள போலன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிப்படுது. நயினா நாகேந்திரனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, தமிழக பாஜக தவிர வந்து அவரை போலான்ட்டு. ஆனால் வந்து நயினா நாகேந்திரன் ஒத்துக்கவே இல்லையா. 2019 சரி, இப்போ 24 சரி, எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய லெவலில் செலவு பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தான் காலி பண்ணிட்டு வர்றாரு. அண்ணாமலையோட தான் வளரணுன்ற பார்க்குறாரு. ஸோ இனி இந்த கட்சியில் இருந்த வேஸ்ட்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துறாரு. திமுக போயிடலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாராம். தன்னோட மகனுக்கு சீட்டு கிடைச்சா கூட போதுன்ற மாதிரி வந்து இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அரசியல் விட்டு அப்படியே ஓய்வு பெற்றலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாராம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.